நாகர்கோவிலில் இருந்து மும்பை சென்ற விரைவு ரயிலில் தமிழக பயணிகளிடம் திருடி சிக்கிக்கொண்ட வட மாநிலத்தை சேர்ந்த போலி RPF போலீஸ்காரர் இவர்தான். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியை சேர்ந்த லெனின் குமார், ஆஸ்பெலின் சிசன் ஆகியோர் சம்பவத்தன்று நாகர்கோவிலிருந்து மும்பை விரைவு ரயிலில் மும்பைக்கு சென்று கொண்டிருந்தனர். அந்த ரயில் கர்நாடக மாநிலம் அனந்தபூர் ரயில் நிலையத்தை கடந்து சென்ற போது தூக்கத்தில் இருந்த ஆஸ்பெலின் சிசன் செல்போன் மாயமாகி இருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் சக பயணிகளிடம் விசாரித்த போது கோச்சில் ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி மட்டுமே வந்து சென்றதாக கூறினர். அடுத்ததாக பெண் ஒருவர் தனது கைப்பையில் இருந்த தங்கையின் தங்கச்சங்கிலி, மோதிரம் மற்றும் பர்ஸ் போன்றவையும் திருடு போயுள்ளதாக கூறினார். இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த தமிழக பயணிகள் அந்த பெட்டியில் சுற்றி வந்த RPF போலீஸ்காரரை தேடினர். போலீஸ் சீருடையில் இருந்த அந்த நபர் பெட்டியின் கழிப்பறை அருகே பதுங்கி இருந்தார். அவரை பிடித்து விசாரித்த போது ஹிந்தியில் பேசி தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியுள்ளார். ஆனால் ரயிலில் பயணித்த தமிழக பயணிகளுக்கு ஹிந்தி தெரிந்ததால் அவரை மடக்கி பிடித்து அமர வைத்து சோதனை செய்தனர். அவரது ஆடைக்குள் மறைத்து வைத்திருந்த ஒவ்வொரு பொருளாக கைப்பற்றினர். பெண்ணின் கைப்பையில் இருந்து திருடிய பணம், தங்கச் சங்கிலி உள்ளிட்டவை மீட்கப்பட்டன. அப்போது உடன் இருந்த மற்ற மாநில பயணிகள் ஆத்திரத்துடன் அவரை தாக்கிய நிலையில் தமிழக பயணிகள் அவரை தாக்குவதை தடுத்து அவர் செய்த குற்றத்தை போலீசாருக்கு தெரிவிக்கும் வகையில் ஹிந்தியில் பேசி வீடியோவாக பதிவு செய்தனர். பயணிகளுக்கு பாதுகாப்பாக ரயிலில் வலம் வர வேண்டிய RPF போலீஸ் வேடத்திலேயே திருடன் ஒருவன் ரயிலுக்குள் வலம் வந்து கைவரிசை காட்டிய சம்பவம் பயணிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஏன் ஊர் சொல்றீங்க? நீங்க ஏன் இறக்கப்படுறீங்க? இந்த மாதிரி தமிழ்நாடு. விசாரணையில் அந்த போலி RPF காவலரின் பெயர் சந்திரமோகன் என்பது தெரிய வந்தது. அவரை அடுத்த ரயில் நிலையமான ராய்சூரில் இறக்கி ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கல்குளம் செய்தியாளர் கண்ணன்.